இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் வரோம். மேடம், ஒருத்தங்களை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடி மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா நேர்ல அவங்க பழகிறதுக்கு வேற மாதிரி இருப்பாங்க. ஆனா நீங்க உங்களை பத்தி கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கீங்க. எப்படி சொல்றீங்க? வசதி இருந்தாலும் அதை காமிச்சிக்காம எளிமையா இருக்கீங்க. மத்தவங்க பிரச்சனையை உங்களால தீர்க்க முடியும்னா முன்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்களை எல்லாரும் ஏன் பெருமையா சொல்றாங்கன்னு இப்ப புரியுது. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். உங்களை மாதிரி குடும்பத்தை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கெல்லாம் இப்போ மாதிரி எப்பவுமே ஒரே குடும்பமா ஒத்துமையா இருக்கணும். ஒத்துமைதான் பலம், அதுதான் அழகு. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க வரோம். தமிழ், போலாம். நீங்க செஞ்ச இந்த உதவிய நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றிமா. அதுல என்னமா இருக்கு? நல்ல மனசு உள்ளவங்க கஷ்டப்படக்கூடாது. ஆமா, எங்க அக்காக்கு இன்னைக்கு நலங்கு வச்சிருக்கோம். நீங்களும் வரணும். ஓ அப்படியா? நீங்களும் வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா. ஒரு மீட்டிங்காக கிளம்பி வந்திருக்கோம். என் பேரன் கோயிலுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கான். அவனை கூட்டிட்டு உடனே கிளம்பணும். அம்மா, முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்கள மாதிரி நல்ல மனுஷங்களோட ஆசீர்வாதம் எங்க அக்காக்கு கண்டிப்பா வேணும். ப்ளீஸ்மா. போலாமா? வந்துருங்கம்மா. எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது? காலையில 10 மணிக்கு வச்சிருக்கோமா. சரி, ஓகே. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மீட்டிங்க முடிச்சிட்டு வரேன். சரிங்கம்மா. ஆமா, உங்க போன் நம்பர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன். அட்ரஸ் அனுப்பிட்டேமா. ஓகே. பேரன் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. ஃபங்க்ஷன்ல பாப்போம். நன்றிமா. நீங்களும் வாங்க. கண்டிப்பா வரேன். வாங்க வாங்க. அம்மா, மறக்காம வந்துருங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சாடி? அக்கா, வர வர மேக்கப்லாம் சூப்பரா போட ஆரம்பிச்சிட்ட. ஆமா, ஆனா அக்கா, உனக்கு தான் மேக்கப் போட்டாலே பிடிக்காதே. பிடிக்காதுதான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? மத்தவங்களுக்காக நம்ம கத்துக்கணும்ல. ஏங்கா, நாளைக்கு ஏன் ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி போட்டு விடுவியா? கண்டிப்பா போட்டு விடுறேன். என்னக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? அவளுக்கு மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய பேச வராதுடி. ஆமால கண்மணி? கண்மணி, வீரா ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயிட்டா. கண்மணி அழகா இருக்க. அழகாதான் இருப்பா. இந்த அழகுக்கு காரணம் வயித்துக்குள்ள இருக்கிற எங்க மகன் தான். ஆமா தானே? அப்போ என் குழந்தை வர்றதுக்கு முன்னாடி நான் அழகு இல்லையா? அழகா இருந்த. நீ எப்பவுமே அழகுதான் கண்மணி. ஆனா இப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அழகா இருக்க. கண்மணி, உன் தங்கச்சி நல்லாவே சமாளிக்கிறான். சரியான ஆளுதான் இவ. சரி, சீக்கிரமா வந்துருங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. நலங்கு வைக்கணும்ல. சரி வேணுமா? சரி, போலாமா? என்னடா ஏதோ புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? வழி நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுச்சுல, நலங்கு வைங்க. சரிண்ணா. முதல்ல யார் நலங்க வைக்கிறது? அக்கா வாங்க. கமலா,
நீ போய் வை போ. சரிம்மா. ஆ அம்மா ஒரு சொல்லுமா. நிமிஷம் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிம்மா. எனக்கு வள்ளியம்மா முதல்ல நலங்கு பரவாயில்ல, வைக்கட்டும். அவங்களே வைக்கட்டும். ஐயோ என்னம்மா நீங்க அவங்களுக்கு குழந்தை கூட பிறக்கல, அவங்கள போய் வைக்க சொல்றீங்க? தப்பா பேசாதீங்கம்மா. கண்மணி, இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் தாயா இருக்கிறவங்க அவங்க. அவங்க தான் எனக்கு நலங்கு வைக்கணும். கல்யாணம் ஆகி குழந்தை பெத்தாதான் தாயா என்ன? மதர் தெரேசாக்கு எத்தனை குழந்தைங்க? அந்த மாதிரிதான் எங்க வள்ளி அம்மாவும். எங்க வீட்ல எங்க எல்லாருக்கும் அவங்க ஒரு தெரேசா மாதிரி. கண்மணி வாங்க. கண்மணி சரியாதான் சொல்றா. வைங்க வள்ளி. வள்ளியம்மா நீங்க நலங்கு வைங்க. வாங்க வெய்யத்த நீங்க எனக்கு நலங்கு வைங்க. வாங்க. என்னங்க? அவன் வந்துட்டான்டா. யாரு? அந்த விட்னஸ்டா. என்ன சொல்ற? அவன் எங்க இருக்கா அப்போ? இங்கதான்டா எங்கேயோ இருக்கா. நான் அதை எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டான் போல இருக்கு. சரி, இப்ப அதனால என்ன? இப்ப நீ எதுக்கு அவனை பார்த்து பயப்படுற? என்னடா அவன் என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. யார் அவன்? முதல்ல அவன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதான் எல்லாத்தையும் எரிச்சிட்டமே. டேய், அவன் வேற ஆதாரத்தோட வந்திருக்கான்டா. புரியல. டேய், அன்னைக்கு நான் கார் ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்றத தனியா ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கான்டா. அதை வச்சுட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்டா. என்னடா சொல்ற? அவனுக்கு ஏது அந்த வீடியோ? தெரியலடா, எனக்கு தெரியல. ஐயோ, இன்னும் எத்தனை காப்பி போட்டு வச்சிருக்கான்னு தெரியல. சரி, அந்த ஃபங்க்ஷன் நேரத்துல கிளம்பி வந்து என்ன பிளாக்மெயில் பண்றான்டா. பயமா இருக்கு மாறா. உள்ள கண்மணி இருக்கா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. கண்மணி அவ்வளவு சந்தோஷமா இருக்கா. அது எல்லாத்தையும் கெடுத்துருவான் போலடா. டேய் டேய் டேய், பயப்படாத. நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். டேய் இல்லடா, அது நான் பாத்துக்கிறேன்டா. நீ முதல்ல பதறாத. நீ டென்ஷன் ஆனா எல்லாத்தையும் டென்ஷன் ஆக்குவ. டேய் மாறா, உன்னை நம்பிதான்டா இருக்கேன். நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ தைரியமா போ. கண்ணத்தோட உள்ள போ. நீயே காமிச்சு கொடுத்துறாது. உள்ள போ போ. டேய் சிரிச்ச முகமா போ போ.